பாலிடிக்ஸ் பேசுறான் பாலிடிக்ஸ். வணக்கம். அப்புறம் சொல்லுங்க. நீங்க தானே ஷோ பண்ணுனீங்க. ஆமாம், நான் தான் போட சொன்னேன். என்ன டாபிக்? ஏகப்பட்ட டாபிக் இருக்குது. குறிப்பாக வந்து இப்போ இன்றைக்கி வந்து நிர்மல்குமார் அமைச்சர், மின்சாரத்துறை அமைச்சர் வந்து ஃபீஸை களவாண்டு போயிடுவாங்க, களவாணிப்பரு ஃபீஸை களவாண்டு போயிடுவாங்க அப்படின்னு ஒரு ஓட்ட விரும்பியா அது மாதிரி நல்லா பிரிப்பாங்கிற மாதிரி ஒரு புகார் வச்சிருக்காரு. நேற்று ஒரு சில ஆவடி ஒரு சில இடத்துல இப்பதான் எங்களுக்கு வீடியோ வந்து என்னன்னா வேண்டுமென்ற ஒரு சில நபர்கள் வந்து அந்த ஃபியூஸ் எல்லாம் பிடிங்கி திருடிட்டு போற மாதிரி, ஏன்னா ஒரு இடத்துல ரிப்பீட்டடா திரும்ப திரும்ப பிரச்சனை வந்துட்டே இருக்கு. என்னன்னு சிசிடிவி அனைத்தும் ஆராய்ந்த பொழுது அவர்களும் ஒரு சில பேர் வந்து நபர்கள் வேண்டுமென்று அதை வந்து திரும்ப திரும்ப திருடிட்டு போறதும் அதை எடுத்து அதை ஆஃப் பண்றதும் பார்த்தோம். வந்து என்ன சொன்னாரு, அதெல்லாம் வந்து தவறாக பரப்பப்படும் வதந்தினாங்க. அப்புறமேல வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்துருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஒரு கலர்ல சட்டு போடுற நீங்க சொல்றத கேப்பமா, உங்க செக்ரட்டரி இருக்காரு ஜிகு ஜிகுன்னு, அவரு சொல்றாரு ராதாகிருஷ்ணன், அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும், அதெல்லாம் மறுக்க முடியாது, கோயில்ல வச்சு சொல்றாரு. அதுவும் அவர் போய் சொல்லுவாரா? வெள்ளையா வேற இருக்காரு. உங்க ஊருக்காரரு, நீ பிறந்த ஆஸ்பத்திரியில பிறந்தவர். அதுவும் பெரம்பூர்லயே ஆப்பு வச்சதுக்கு பிறகுதான் உங்களுக்கு இல்ல. எனக்கு என்ன கேள்வினா, பீஸ களவாண்டு போயிட்டாங்க, யார் அரெஸ்ட் பண்ணீங்க? யாரையும் இல்ல. ஆர்டிஸ்க்கு காணோம், நீங்க காணாம போனதை விட கூடுதல் ஆர்டிஸ்ட் கிடைச்சிருக்கு. இல்ல ஃபீஸ்னா நமக்கு தெரிஞ்சது இந்த சின்னதா ஒரு கட்டை இருக்கும், முடுங்கலாம் பீஸ், ஒரு காம்பவுண்டுக்கு ஒரு வீட்டுக்கு இருக்க ஃபீஸ் இருக்கும். இவங்க சொல்ற பீஸ்னா டிரான்ஸ்ஃபார்ம்ல பீஸ். அதுக்கு வந்து இவங்க கரண்ட் இல்லனா அதுக்கு ஒரு இரும்பு ராடு வச்சு சுத்தி இழுக்கணும். அது இப்ப எல்லாம் வந்து எல்லா சென்னையில இருக்கக்கூடிய எல்லா டிரான்ஸ்ஃபார்மரை சுத்தியும். சரி, அது உண்மைனே வச்சுக்கோ, அது திமுகவுடைய சதினே வச்சுக்கோ. திருவாரூர்ல எப்படியா போகுது? சரி, யார் அதுக்கு யாரை கைது பண்ணீங்க? யாரோ ஒருத்தர் அந்த வேலையை பண்ணியிருக்காங்க. அதாவது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இபி ஆபீசருங்க எல்லாம் இவனுங்க தான் எலெக்ஷன் வந்தப்போ அரசு ஊழியர்கள் மொத்த பேரும் எங்களுக்கு தான் போட்டாங்கன்னாங்க. ஓட்ட உனக்கு போட்டுட்டு இப்ப திமுக வேலை சதி செய்யறான்னா யாரு? நீ அரசு பண்ணி காட்டணுமா இல்லையா? சப்ஸ்டேஷன்ல போய் கரண்ட் இல்லைன்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இவங்க அறிவை போய் ஏஐ அடிக்க போறாங்க, என்னென்னமோ. எனக்கெல்லாம் ஜாலியா தான் இருக்குங்கிற மாதிரி. அதான் நம்ம அது குறிப்பாக சென்னையில வந்து பெரம்பூர்லயே வந்து ரெண்டு இடத்துல மட்டும் லைட்டை போட்டு வர காட்டுறாங்க. பெரம்பூர்ல லைட் எரியுது, பனையூர்ல லைட் எரியுது. ஏங்க சாந்தோம்லயும் இதுலயும் மட்டும் எரியுது, பனையூர்லயும் சாந்தோம்லயும் மட்டும் எரியுது. அதான் அப்படியே. ஏங்க இந்த மால்ல சென்ட் கடையில வேலை செய்வாங்க, அவங்களுக்கு யூனிஃபார்மே கோட்டு தான். அது எவனோ நைட்டு வேலை முடிச்சுட்டு போயிருக்கான், கரண்ட் இல்லாதப்போ போனப்போ விஜய் மாறுவேடத்தில் போகிறார், காயின் ஃபைட் முடிச்சுட்டு பட்டணப்பாக்கத்துல இருந்து ஓடுறப்ப புடிச்சிட்டோம், துரத்திட்டு போறானுங்க. சென்னை மாநகரம் முழுக்க ராத்திரியில விஜய் வருவார், மாறு வேடத்தில் வருவார். இந்த மின்சாரத்துக்கு இருந்து ஒரு காரணம் சொல்லிட்டே இருந்தாங்க. இல்ல இந்த வாரத்துக்கான காரணம், போன வாரம் என்ன காரணம் சொன்னாங்க தெரியுமா? அணில் நாங்க, அணில் வந்து உள்ள பூந்துருச்சு அப்படின்னு. இதுவே தான் பெரிய வேலையா பார்த்துட்டான். 5 வருஷத்துக்கு முன்னாடி திமுக சொன்னும் போது நக்கல் பண்ணாங்க. இப்ப இவங்க திரும்ப அதே அணில பிடிச்சிட்டு வராங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து கலாணி போய் கலாண்டு போயிட்டாங்க. டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏற கெபாசிட்டி யாருக்குங்க இருக்கு தமிழ்நாட்டுல? தாவேகாரங்க மட்டும் தாங்க இருக்குது. வெரி யாருக்கு யாரு தெரியும்? இது ஒண்ணு. அடுத்து வந்து நாளைக்கு சிங்க பெண்கள் திட்டம் 3 தடவை தள்ளி வச்சு சிங்க பெண்கள் படை வந்து நாளைக்கு வந்து தொடங்கி வைக்கிறாரு. இந்த தடவை கண்டிப்பா சத்தியமா வருவாரு. இல்ல அக்கா மேல சத்தியம் பண்ற மாதிரி. அதுல பட்ஜெட்ரி அன்னைக்கு ஆராசா சொல்லும் போது பட்ஜெட் ஒதுக்கல. இன்னொன்னு, அங்க அந்த அதுல இருக்க அலோகேட் ஆக போற லேடிஸ்க்கு யூனிஃபார்ம் செலவு வந்து அந்த லேடிஸே போலீஸே பேர் பண்ணும். ஆமா, கவர்மெண்ட் பேர் பண்ணாது போல. ஏன்? ஏன்னா இதுக்கு பட்ஜெட் ஒதுக்கல. பொதுவாவே அவங்களுக்கு யூனிஃபார்ம் அவங்களே வாங்கிக்கணுங்கிறதா அவங்களுக்கு இருக்கக்கூடிய நடைமுறை. இவங்க ஒரு கூட்டம் நடத்தினாங்கல்ல திருச்சியிலே எங்கேயோ, அப்ப வாசல்ல யூனிஃபார்ம் போட்டு வித்துட்டு இருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? அதை வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ போலீஸ்காரங்கலாம். இல்ல பேர் ஆயிரத்தின சரி போனோம்னா பின்னாடி அந்த காவலர்கள் குடியிருப்புலாம் இருக்குல்ல, அங்க பாத்தீங்கன்னா போலீஸ் ட்ரெஸ் எல்லாம் வித்துட்டு தான் இருப்பாங்க. கீழ்நிலை காவலர்களுக்கு இதுதான் அவங்க கொடுக்குற அலவன்ஸ் போது அது தாங்காத போது அது அடுத்த ரவுண்டு வர வரைக்கும் போடணும்ல. இல்லைன்னா அதிகாரி ரோல் காலில் பார்த்துட்டு என்னப்பா ஷூ இப்போ பாலிஷ் போடலையான்னு கேட்டு அதுக்கு ஒரு மார்க் வச்சு விட்டுருவாரு. இந்த மாதிரி பஞ்சாயத்துக்காக தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நாளைக்கு படம் ஆரம்பிக்க போறாங்க, அது வந்து உறுதியான தகவல். அப்படிங்கிற எம்சாண்ட் விலை வந்து எக்கு தப்பாக எகிரி இருக்கிறது, இனியும் பல மடங்காகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. சதுரடி 2500 ரூபா கட்டுமானம் கட்டி ஒரு வீடு இன்ஜினியர்கிட்ட போய் கொடுக்குறோம்னா ஒரு சதுரடி 2500 ரூபா போட்டு ஒரு 1500 சதுரடிக்குன்னு வாங்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அதனுடைய மதிப்பு வந்து 3000 ரூபாய் மாறிடுச்சு தமிழ்நாடு முழுவதும். இப்ப எம்சாண்ட்ங்கிறது என்னது? கல்லுல இருக்கிற இதுதான். கிரஷர்ல முதல்ல சல்லி உடைப்பாங்க, சிப்ஸ், அதோட அடுத்த ரிஃபைண்ட் நல்லா ஃபைன் கிரவுண்ட் பண்ணா மண்ணாயிரும். நீங்க இருக்கிற குவாரியை ஃபுல்லா மூடி விட்டீங்கன்னா நல்லா கிடைக்கும் எம்சாண்ட். இல்ல இது இப்ப நீங்க கேக்குறீங்க பாத்தீங்களா, இதுதான் அவங்களுடைய ஹூக். குவாரி எல்லாம் வந்து கனிம வளத்தை பாதுகாக்கிறதுக்காக நாங்க மூடி இருக்கோம், அதனாலதான் விலை ஏறி இருக்குன்னு இவனுக்கு பழியை தூக்கி அந்த பக்கம் போட்டுருவானுங்க. விஷயம் அது இல்ல, இவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த தொழில் இருக்கக்கூடிய சிண்டிகேட்டை உடைச்சு புதுசா
இப்ப எப்படி இவங்க கட்சிக்காரங்க அதிகாரம் கிடைச்ச உடனே எல்லா இடத்திலும் புகுந்து புறப்பட்டு அதுல என்னுடைய பங்கு எங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கும் போது அந்த தொழிலையே நடத்த முடியாம ஆகுது. அதுல ஏற்படுற பற்றாக்குறையும் தட்டுப்பாடும் நேரடியாக விலையில வந்து தலையில விடுது. இப்ப கட்டுமான துறையில் இருப்பவர்களும் புதுசா வீடு கட்டிட்டு இருப்பவங்களும் மாற்றத்தை முதல் ஆளாக அனுபவித்திருக்கிறார்கள். அதுக்கு அவங்களுக்கு தான் கொடுத்து வச்சிருக்கு. முதல் துறை இவங்களுடைய துறை தான். முதல்ல போன வாரம் வந்து மதுரையில மூடிய குவாரி ஓனர் அவர் வந்து இந்த வாரம் வந்து தாவேக்கால வந்து இணையறார். அதுக்கு வந்து மதுரையிலே எதிர்த்து போஸ்டர் எல்லாம் ஒட்டுறாங்க. இவன் ஏன் வந்து மணல் கொள்ளையனை வந்து நீங்க வந்து கட்சியில சேர்க்கிறீங்க? பார் நாகராஜா கட்சியில சேர்த்துட்டாங்க. அவர்தான் சிங்கப்பெண் படைக்கு வந்து ஆலோசனை இல்லைங்க. பார் நாகராஜன் செங்கோட்டையன் முன்னிலையில கட்சியில, அதாவது பொள்ளாச்சி பாலியல் வழக்குல வந்து சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான நபர் அவரு. இவர்தான் போய் அடிக்கிறார். அண்ணன் போய் அதிமுகவே விலக்கி வச்சாங்க. ஆமா. 717 கடையை மூடணும்னு வடைய சுட்டுட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி மீட்டிங் போட்டு தனியாருக்கு கொடுக்கறதா செய்தி அப்படின்னு ஆழம் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அந்த துறை அமைச்சர் வந்து அப்படி ஒரு எண்ணம் இல்ல, இத வேற விதமா சரி பண்ண போறோம் அப்படின்னு இப்ப வந்து கேஸுக்கே நாங்க ரேட்டு பிக்ஸ் பண்ணிடுறோம். அந்த ரேட்டு கூடுதல் ரேட்டு வந்து இனிமேல் நல்ல நோக்கத்துக்காக அரசாங்கத்துக்கு தான் வரப்போகுது. இதெல்லாம் யாராலையும் ஒன்னும் நாங்க ஸ்டிக்கர் ஒட்டிட்டோம் இல்ல, லீகல் ஆக்கிட்டோம். அதை லீகலை இப்ப எப்படி தெரியுமா, இப்போ யாராவது போய் முன்னாள் வீடியோ எடுத்துப்போம். இல்லை வீடியோ எடுத்து இந்த ஆட்சி வந்த புதுசில் பாருங்க ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலும் இந்த இதில் மட்டும் வரல, இப்படி பண்ணுறாங்க பாருங்கன்னு சொல்லிட்டு போயிடல. இப்போலாம் வந்து எவன் வீடியோ எடுத்தாலும் எந்த இடத்துலையும் கண்டுக்கிறது. நீ பாட்டு வீடியோ எடுத்துட்டு 20 ரூபா உனக்கு, நீ வீடியோ எடுக்கலைன்னா 10 ரூபா கூட, வீடியோ எடுத்ததுக்கு 20 ரூபா கூட இல்ல. அந்த 90 ரூபா கட்சி நிதிங்கிறாங்களா, அதுவே பொய். ஃபாரின்ல இருந்து வர லிக்வர் பாக்ஸஸ்க்கு எக்ஸ்ட்ராவா 90 ரூபா வந்து விலை இவங்க நிர்ணயிச்சிருக்காங்க. ஃபாரின் மேல் லிக்வருக்கு வந்து இவங்க 90 ரூபா நிர்ணயிச்சு விலையை ஏத்திருக்காங்க. அந்த விலை ஏத்துனது எங்க போகும்? கவர்மெண்ட்டுக்கு தானே போகும். அந்த 90 ரூபாயை ஏத்துனதை மறைக்கிறதுக்கு தான். ஏன்டா சரக்கு விலையை ஏத்துனா எவன்டா போராட போறான்? அது உண்மைதான். அது கேள்வி கேட்பாரட்ட துறை. நீ நல்ல சரக்கு கொடுதுன்றதானே ஆனியன் ரோஸோட பல வருட கோரிக்கை. நீ எம்ஆர்பி 500 ரூபாவே போட்டு பிரச்சனையே கிடையாது, ஆனா 510 ரூபா வாங்காத, அவ்வளவுதான். அதை மறைக்கிறதுக்கு தான் வந்து இது கட்சி நிதி எல்லாம் வந்து அரசாங்கத்துக்கு வருது அப்படின்றத தந்தி டிவி மூலியமா ஃப்ளோட் பண்ணி அந்த ஜியோல கிளியரா இருக்கு. வெளிநாடு சரக்குகளுக்கு லிக்வர்ஸ்க்கு வந்து 90 ரூபாய் ஏத்துறோம் அப்படின்றது. இதுக்கு ஒரு கதை தான் இவங்க சொன்ன கதை. அது அந்த துறை அமைச்சரும் சொன்னாரு. அவர் சொன்னதுக்கும் ஜியோவுக்கும் சம்பந்தமே இல்லை. ஜியோ நம்பரை தான் மினிஸ்டர் சொல்றத நம்பரை தான். இல்ல, இது பாட்டில் அடிக்கிற கொள்ளை, உள்ள பார்ல அடிக்கிற கொள்ளை இருக்குது. ஆப்பாயிலுக்கு முட்டைக்கு இதெல்லாம் அநியாயமா அடிக்கிறாங்க. அவரு சொந்த பிரச்சனையை அரசியல்ல மிக்ஸ் பண்ணி இல்ல, அது கணக்குல வராத ஒரு பெரிய தொழில் இல்லையா? இன்னைக்கு மணமகிழ் மன்றம்ன்ற பேர்ல எல்லா வேலையடா பாக்குறீங்க, எல்லா ஊர்ல தாவேகார ஆரம்பிச்சிட்டாங்க. மணமகிழ் மன்றத்துல உள்ள போனீங்கன்னா ஒரு நீங்க இங்க வாங்கின காட்டிலும் குவார்டருக்கு 30 ரூபா கூட. 30 ரூபாயா? 160 ரூபா கூடங்க. எல்லாம் சொல்ல கேள்வி. நீ வந்து டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆமா. அது போய் ஆதார் கார்டு வேற கேக்குறாங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய கொடூரமான விஷயம். ஆதார் கார்டோட போய் குடிக்க முடியுமாங்க? மணமகிழ் மன்றம் ஓயோ ரூமா இது இதுக்கு ஆதார் கார்டு ஏன் கேக்குறானா, போன வாரம் அந்த இலங்கை பெண்மணி ஒரு சின்ன பொண்ணு இறந்துச்சுல, அதுக்கு வந்து வயசு கம்மி. சரி, அது வயசு கம்மியான ஆட்களை வந்து எப்படி உள்ள விட்டீங்க? அந்த பார் யாருதுன்னா ஒய்பிஎம் டிராவல்ஸ் ஓனரோடது. அவர் வந்து தாவேகா சார்பு. அவரு பார்ல மறுபடியும் நேத்து ஒரு பஞ்சாயத்து. ஏங்க, அவர் தாவேகா சார்பாக குளத்தூர்ல களமிறங்க போறாருன்னு 6-7 மாசத்துக்கு முன்னாடி எல்லாம் நிறைய செய்திகள்லாம் வந்துட்டு இருந்தது. அப்படிப்பட்ட ஆளு அவர் இருந்தா அவரும் இப்படி பண்ணிருப்பாரா? இல்ல, அதுல இன்னொரு விஷயம் இருக்கு. குறிப்பா இவர் வந்து முதலமைச்சர் ஆனோடனே எல்லா தலைவர்கள் வீட்டுக்கும் போனாரு. திமுக தலைவருடைய வீட்டுக்கு வந்தார். அது வந்தபோது வந்து ஒரு விஷயம் சொல்லிவிட்டு இருந்தார். நான் பல்வேறு திட்டங்கள் கொண்டு வந்து செஞ்சுருக்கேன், அதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல திட்டங்கள் மக்கள்கிட்ட ரொம்ப பேர் வாங்கியிருக்குது. காலை உணவு திட்டம் ரொம்ப நான் வந்து சிரத்தை எடுத்து பார்த்துருக்கேன். அதை வந்து கொஞ்சம் அதை நீங்களும் அதை வந்து உங்களுடைய கைக்குள்ள வச்சு பாருங்கன்னு சொல்லியிருக்காரு. இவர் ஏதாவது அட்வைஸ் சொல்லுங்கள் சார் இவர் கேட்டிருக்காரு. கேட்டபோது அவர் சொன்னது இதுதான் என்னோட அட்வைஸு, முடிஞ்சா அவங்க இதை பாருங்க. இதில் அவர் என்ன நினைச்சிருப்பாருன்னா, நீங்க என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்க, உங்களை வந்து இந்த ஜன கூப்புக்கு அனுப்பியிருக்கீங்க, அதை மட்டும் நான் பண்ண மாட்டேன், இப்படி போனா சோழா ஹோட்டலுக்கு போலாமா, எனக்கு அங்க வேலையில நான் இப்படி போறேன்ட்டு போயிடுவாப்ல. அதான். ஆனால் என்னன்னா இன்னைக்கு ஒரு ஊரில் 11 குழந்தைகள் வந்து இந்த காலை உணவு திட்டத்தில் தரமற்ற உணவாக இருந்து பள்ளி விழுந்த உணவை சாப்பிட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. போன வாரம் தாங்க அந்த தாவேக்கால இருக்கு. ஏன்னா ஒரு எஸ்ஓபி இருக்கு, அதன்படி தான் தயாரிக்கணும்னு சொல்லி. அந்த எஸ்ஓபி என்ன ஃபாலோ பண்ணாலும் தெரியல, எது பண்ணாலும் தெரியல. அந்த எஸ்ஓபி என்னன்னு சொல்லுங்க. அந்த பள்ளிகளில் சமைக்கக்கூடிய குழந்தைகளின் பெட்ரோல் தான் சமைக்கணும். அந்த ஒவ்வொருத்தரும் வந்து முடிக்கு போடக்கூடிய ஹேர் நெஸ்ட் போட்டிருக்கணும், கையில கிளவுஸ் போட்டிருக்கணும். இந்த மாதிரி இத்தனை மணிக்கு தரமானதான் ஹெட்மாஸ்டர் சாப்பிட்டு பார்க்கணும்.
அல்லது அடுத்த ஆசிரியர் ஹெட்மாஸ்டருக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் வந்து சாப்பிட்டு பார்க்கணும். அந்த குழந்தைகளுக்கு வந்து படிக்கக்கூடிய அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய அவங்களுடைய பெற்றோர் ஒருத்தர் வந்து அதில் அந்த சுயஉதவிக்குழுவுடைய சமையல் பண்ணுற வேலை பார்க்கணும். இந்த மாதிரிலாம் இருக்குது. இது இவ்வளவு வேலை சொன்னனால தான் கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் வந்து தாவேகா ஓட்டு போட்டாங்க. 7 மணிக்கு இலக்கி இதில் என்ன மேட்டர்னா அந்த ஒரு ஸ்கூலில் போடுற பூட்டு வந்து அடுத்த ஸ்கூலில் மாற்றிடுவாங்க. ஏன்னா அதுக்குள்ளேயே எதுவும் யாரும் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஹெச்எம் திறந்து அவங்க ஸ்கூலுக்கு எடுத்துக்கிறாங்கல்ல, அடுத்த ஸ்கூல் டெலிவரி போகும்போது வேற பூட்டு டார்ச்சரா அதான். அதனால தான் விஜய் அண்ணா வந்து ஜெயிச்சிரு. இப்போ வந்து அது இன்னைக்கு ஒரு செய்தியாக போச்சு. இல்லை இதெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெரிய வரும். இவனுக்கு இப்போ உடனே வந்து ஆன்டி இன்கம்பன்சி நாங்கள் மோசமான அரசுக்கு வாக்களிச்சிட்டோம். இமீடியட்டா தெரியுது கரண்ட்டுங்க. சுவிட்ச் போட்டா ஃபேன் ஓட மாட்டேங்குது. கை வலிக்க இதுதான் இமீடியட்டா தெரியக்கூடிய ஒரு விஷயம். ஒவ்வொரு விஷயமும் கொஞ்சம் கொஞ்சமா தெரியும். சட்டம் ஒழுங்கு தெரியுது இல்ல, நல்லா சிறப்பா இருக்குல்ல. இப்போ கொரோனா ஏங்க தூத்துக்குடியில் ஒரு அம்மா வீடியோ போட்டிருக்கு. தூத்துக்குடியில் எனக்கு தெரிய வாரத்துக்கு 3 கொலை நடக்கும். அந்த அம்மா சொல்லுது, இந்த ஆட்சி வந்தோடனே தினமும் கொலை நடக்குதுப்பா, என்னன்னு தெரியல. இது தூத்துக்குடியில். தமிழ்நாட்டில் வந்து எந்த ஒரு போலீஸுக்கும் வந்து எஸ்ஐஆர்னு வச்சுக்கோங்க, அவர் பயிற்சி முடிச்சுட்டு வந்தாருன்னா மற்ற ஊர்லலாம் போனால் வந்து 7 வருஷம் இருக்கணும். தூத்துக்குடி மாவட்டத்தில் 5 வருஷத்துல இருந்தாலே ஸ்டேஷனுக்கு அனுப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து ட்ரைனிங் கிடச்சிடும் அந்த ஊரில். அப்படியேப்பட்ட ஒரு மாவட்டத்தில் சொல்கிறாங்க ஒரு அம்மா வீடியோ போடுறாங்க, கலக்காலம்மா தாவே காட்சி வந்ததுக்கப்புறம் கொலையாக நடக்குது அப்படின்னு தூத்துக்குடியிலே சொல்கிறாங்க. இல்லை, கடந்த 7 வருஷமா ஏடிஎம்கே பீரியட்லயே பெருசா தூத்துக்குடியில வந்து கொலைகள்லாம் நடக்கல. அது எடப்பாடியே பண்ணிட்டாரு. அவர் மொத்தமா என்னடா அருவாளை வச்சுட்டு எடுத்து சுடுறா அப்படின்னு. உண்மைதான். அதை இன்னொன்று என்னென்னா, தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய கொலைகள் வந்து பர்சனல் ரைவலரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் கொலைகள், அதெல்லாம் வந்து இவ்வளோ நாள் அடக்கி வைக்கப்பட்டிருந்துச்சு. ஏன்னா ரவுடிகள் பூராமே அந்த எவன் மோட்டிவில் வந்து கொலை பண்ணணும்னு நினைக்கிறவன், இப்போ ஸ்கெட்ச் போகிறவன் எல்லாத்தையும் பிடிச்சி உள்ளே வச்சுருந்தாங்க. இப்போ எல்லா பேரும் வெளில வந்துட்டாங்க. எல்லா பக்கமும் இந்த சட்ட ஒழுங்கு சந்திச்சிருக்குது. இல்லை, காலைல கூட ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். ரோட்டில் நடக்கவே முடியல, அச்சமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா போட்டிருக்காங்க. 60-65 வயசு இருக்கும் போல இருக்கு. மூதாட்டிகள் கூட ரீல்ஸில் புலம்பக்கூடிய அளவுக்கு இந்த ஒரு மாசத்துல சட்டம் ஒழுங்கு சிறப்பாக. ரீல்ஸ்ல மூதாட்டிக்கு தான் வருதா? அது டார்கெட் பண்ணி அனுப்புறானுங்கல்ல. ஓகே, இப்போ இந்த கள ஆய்வு எல்லாம் முடிஞ்சிருச்சு. நீங்க அறிவுரைகள் எல்லாம் நிப்பாட்டிட்டாங்களா இல்ல அடுத்த டாபிக் நகர்ந்து? இல்ல, இது கொஞ்சம் சீரியஸான விஷயம். சொல்லு. யாருக்கு? எல்லாத்துக்கும் தான். ஆக்சுவலா உள்ளுக்குள்ள நம்மளும் புலம்புறோம், டிஸ்கஸ் பண்றோம், இதெல்லாம் பண்ணியிருக்கணும், இதெல்லாம் பண்ணலை அப்படின்றத சொல்றோம். ஆனா நம்மளோட இந்த கிரைசிஸ் சிச்சுவேஷன்ஸை வெளியிலேருந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் பத்திரிகையாளர்ன்ற பேரில் இதெல்லாம் நம்மளை பேசி இதனால தான் நீங்கள் தோத்தீங்க, இதெல்லாம் செய்யலை, இதெல்லாம் உங்கள் தலைவருக்கு தெரிஞ்சும் இதெல்லாம் செய்யலை அப்படின்ட்டு நம்மளை ஒரு கில் ட்ரிப்புக்கு வந்து உள்ளே தள்ளுறாங்க. அதில் வந்து நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்க. நம்ம தப்பு நமக்கு தெரியும், அதை நம்ம வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ளே நேருக்கு நேர் பேசுகிறதுக்குள்ளே வச்சுக்கணும். அதை விட்டுட்டு சமூக வலைத்தளத்தில் வெளிப்படையாக எழுத ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம தலையில் நம்மளே மிளகா அரைச்சிக்கிற மாதிரி தான். நம்ம எங்கனக்குள்ள தடுக்கி விழுந்தோம் அப்படிங்கிறது விழுந்த நமக்கு தெரியும். ஏன்னா தலைவரே சொல்லிட்டாரு, அவன் விஜய்ன்ற ஒரு ஃபோர்ஸே நாங்கள் வந்து பெருசாக இது பண்ணல, அதுதான் மெயின் ரீசன். தாம அன்பரசன் இன்னும் நல்லா தெளிவாகவே ஒரு அதை நம்ம பேச முடியாது. திமுகவுக்கு யூனிக் சிக்கல்கள் இருக்கு. அதாவது இப்போ நீங்கள் இவங்க எல்லாம் சொல்கிறாங்க, ஓகே, நாமளே கூட முதல் நாள் பேசுவோம், அதெல்லாம் எந்த கட்சிக்கும் கோர்ஸ் கரெக்ஷனுக்கான வழி தான். நீங்கள் ஆனால் நடைமுறையில் ஒன்று யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதோடைய மறுபக்கம், ஒருவேளை திமுக தலைமை கொள்கை மறவர்கள் 234 பேரை தேர்ந்தெடுக்குது. எடுத்து 30லிருந்து 50 வயதுக்குள்ளேயே, 45 வயதுக்குள்ளேயே வச்சு தமிழ்நாடு முழுக்க கேண்டிடேட்டாக போடுதுன்னு வைங்க. அவர்களில் கணிசமானவர்களுக்கு உங்களுக்கு அவங்களுடைய தொகுதியில் சாதிய பின்புலம், ஒரு பிஸ்னஸ் நெட்வொர்க்கு, பொருளாதார பலம், இது எதுவுமே இருக்காது. அவங்களை எதுக்காக நிறுத்துறோம்? கொள்கை மறவர்களாக இருக்கணும் அப்படின்னு நிறுத்தும். அதாவது 60s திமுக மாதிரியான ஒரு செட்டப்னு வச்சுக்குவோம். இவர்களை நிறுத்துவதால கட்சிக்குள்ள உள்ளடி சீனியர்களுக்கு வாய்ப்பு போச்சுங்கிற கோவம், கட்சியை விட்டு போவது, உள்ளுக்குள்ளேயே தோக்கடிப்பதுன்னு இத்தனை பிரச்சனைகளும் எல்லா கட்சிக்கும் நடக்கும். இது வந்து கலகங்கள்னே வச்சுக்கோம். திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும் இதை ஒரு கோர்ஸ் கரெக்ஷன் எடுத்து பண்ணுனா, இதனுடைய மறுபக்கம் இந்த குத்துக்களை எல்லாம் தாங்கிக்கிட்டு தமிழ்நாடு முழுக்க இதிலிருந்து இந்த அதிமுகல இருந்து குவியலா போய் தாவேக்கால சேர்றாங்க. அந்த சேர்றவங்க சும்மாவா இருப்பாங்க? இப்ப இந்த முறை வந்து பிளாக் டிக்கெட் வித்தவனையா ஜெயிக்க கேண்டிடேட் போட்டு அவனை பார்க்காத என் மூஞ்சியை மட்டும் பாரு, என் கவர்ச்சியிலேயே ஓட்டு போடுன்னு சொல்லி வாங்கிட்ட. அடுத்த முறை இவன் பிளாக் டிக்கெட் விற்கிறவன் தான் மக்களுக்கு தெரிஞ்சிரும்ல, மறுபடியும் கொண்டு போய் நீ நிறுத்த முடியாது. அப்ப நீ பொலிட்டீஷியனை நிறுத்த வேண்டி வரும். அப்ப பொலிட்டீஷியனுக்கு நீ எங்க போவ? இப்ப அதிமுக இருந்து வந்திருக்க ஆட்களை தான் கொண்டு வந்து நிறுத்த போற. அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க எலெக்ஷன் அணுகிற விதம்ங்கிறது அதிமுகவுடைய பாணி தான். அந்த பாணி வரும்போது அதற்கு எதிரில் நாம இப்படி நின்னா
அது அப்படி ஒர்க் அவுட் ஆகுங்கிறதுக்கு ஏதாவது உத்தரவாதம் இருக்கா? முழுமையான ஒரு மாற்றம் அப்படியே பாம்பு சட்டையை உரிச்ச மாதிரி உரிச்சு போட்டு புதுசாவா அப்படின்னா அதற்கு பலன் இருக்குமா? எதிரில் இருப்பவன் அந்த யோக்கியத்தன்மையோட அவன் இருக்க போறானா? வாய்ப்பே இல்ல. இந்த முறை காசே கொடுக்கலன்னு சொல்ற பொய். இப்பவே தமிழ்நாடு முழுக்க காசு கொடுத்திருக்காங்க. 2000 ரூபா வந்து கொடுத்தேன் அப்படி ஹோம்லோன் கேண்டிடேட் சொல்லிட்டான். சேலம் மேற்குல கொடுத்ததுனால நமக்கு பிரச்சனையா போச்சு. பார்த்திபன் பணம் கொடுத்திருக்காரு. இல்ல இந்த கவர்ச்சிக்காக ஓட்டு போடுறவங்க அடுத்த முறை திமுகவோ அல்லது எந்த ஒரு கட்சியோ தமிழ்நாடு முழுக்க படித்த கொள்கை மறவர்களா களத்துல இறக்கி விடுதுன்னு வைங்க. அப்ப மட்டும் விஜயுடைய கவர்ச்சிக்கு ஓட்டு போடுறவன் விஜய் கவர்ச்சி விட்டுட்டு இல்ல கொள்கைக்கு ஓட்டு போடுவான்னு இந்த பக்கம் வந்து ஓட போறானா? அவன் சொல்ற காரணம் வேற. சொல்லிக்கிறான், அப்போ புள்ள சொல்லி போட்டேன், பேத்தி சொல்லி போட்டேன், சும்மா சொல்லிக்கிறானே இல்ல, அவனுக்கு பிரச்சனை கன்வின்ஸ் பண்ணிக்கிறான். இப்ப எழிலன் வந்து 2-3 நாள் முன்னாடி சொன்னது 1980 வந்து கலைஞர் வந்து ஃபுல்லா யங்ஸ்டர்ஸா இறக்கி விட்டு 80 வந்து எம்ஜிஆரை சேலஞ்ச் பண்ணாங்க, ஜெயிச்சாங்க அப்படின்னு. அப்ப இருந்த சிச்சுவேஷன்றது வேற. அப்ப இன்னொன்னு பெருசா இருந்தது. அப்ப வந்து எக்கனாமிக் ரிசர்வேஷனை வந்து எம்ஜிஆர் கொண்டு வந்ததுனால அப்ப வந்து தமிழ்நாடு கிரௌட் வந்து கொஞ்சம் விஜிலண்டா இருந்தனால ரிசர்வேஷன் ஐயோ போச்சே அப்படின்ற விஜிலண்ட். இப்பங்கிற தாண்டி இது எப்பவுமே வந்து முன்ன போனா கடிக்கும் பின்ன போனா உதைக்குங்கிற மாதிரியான ஒரு மாடல் தான். இதுக்கு ரெண்டுக்கும் இடையில ஒரு பாயிண்ட் புடிச்சு இருக்கிறதுலயே பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸை காட்டுறதுதான் இங்க இருக்கக்கூடிய. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே முற்போக்கான மாநிலம்னா கேரளாவை மட்டும் தான் சொல்ல முடியும். இல்ல அவங்க ஒண்ணு சிபிஎம் அல்லது மிதவாதமான காங்கிரஸே அவங்க வந்து ரைட் பார்ட்டியா தான் பாக்குறாங்க. அதுதான் ரைட், அதுதான். ஸோ அப்படிதான் அந்த ஒரு மாநிலத்தை நம்ம பார்க்க முடியுமே தவிர மற்றபடி தமிழ்நாட்டெல்லாம் வந்து சொல்லணும்னா, ஏன்னா இந்த மாதிரி எம்ஜிஆர் விஜய் இந்த மாதிரியான ஒரு வரிசையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க முற்போக்கு இதெல்லாம் பேச முடியாது. நம்ம திமுக ஆட்சி பொறுப்பில் இருக்கும்போது ஒரு டேட்டா சொல்லுவோம், என்னென்ன சாதிச்சோன்னு சொல்லுவோம், எவ்வளோ எம்ஓயு சைன் பண்ணோன்னு சொல்லுவோம், அதுக்கு எவ்வளோ சாத்தியப்படுத்தோன்னு சொல்லுவோம், எவ்வளோ கம்பெனிஸ் வந்திருக்குன்னு சொல்லுவோம். ஒன்றும் இல்லை, இப்போ 30,000 கோடி கம்பெனி போயிருச்சு தமிழ்நாட்டை விட்டு. ஒரு துறைமுகத்தை 55,000 பேருக்கு வேலை போச்சு. துறைமுகம் மேம்பாடு 55,000 இப்ப கூப்புல இருக்க போறது திமுகவா 55,000 பேராங்கிறதா கேள்வி இல்லையா? இவங்க எல்லாம் யாருக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க? பெரும்பாலும் விசில் தான் ஊதிருக்காங்க. அவங்களுடைய வயதின் அடிப்படையில ரெண்டாவது வந்து உழைப்பு தொழில், அதாவது துறைமுகத்துக்குள்ள போய் வேலை செய்யணும்னா பெரும்பாலும் வந்து உடல் உழைப்பு சார்ந்த தொழிலாக இருக்கணும். அவர்களுடைய வாக்குகளுக்கு எங்க போயிருக்குன்னா தாவேக தான் போயிருக்கு. அப்ப வேலை இழந்திருப்பது யாரு, வாய்ப்பு இழந்திருப்பது யாருன்னு பார்த்தோம்னா சொன்ன மாதிரி கூப்புல இருக்கிறது வந்து திமுக இல்ல. அது மாதிரி லட்சிய வேட்பாளர்கள் இந்த காலத்துல சாத்தியம் இல்லைன்னு சொல்றீங்க. நாம் தமிழர் வேட்பாளர்களா யாரு? இப்ப நீங்க சொல்லக்கூடிய அந்த கேட்டகரியில வரக்கூடியவர்கள் தானே. அவங்களுக்கு ஏன் மக்கள் வந்து வாக்களிக்கல? சீமானுக்கு கவர்ச்சி பத்தலைங்க, அவ்வளவுதான். நாம் தமிழர் வேட்பாளர் வந்து கொள்கை குன்றுகள்லாம் சொல்ல முடியாது. அந்த ஏரியால இருக்க பிசினஸ் மேன் அவங்களுக்கு தேவையான மார்க்கெட்டிங்க்கு நிக்கிறாங்க. எல்லாம் டாக்டர்ஸ், ரியல் எஸ்டேட் ஏஜென்சி, இதுதான். அந்த இடத்துல சீமான் மாதிரி இருக்கிற ஆட்களுக்கு 10 பேருக்கு தான் கிடைக்குது. இன்னொன்னு, திமுக தலைவர் சொன்னதை மிஸ்மேனிபுலேட் பண்றது. அதாவது நான் 6 மாசம் வரையும் விமர்சனம் பண்ண மாட்டேன், அது 3 மாசமாவே குறையும் அப்படின்றப்ப உடனே இவங்க என்ன நியூஸ் போடுறாங்கன்னா 3 மாசத்துலேயே வந்து இந்த ஆட்சியை கவுத்து விட்டுருவார் போல. அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து இவரு சிபிஎம் சண்முகம் பேசி, நான் இது வரைக்கும் எத்தனை தாட்டி கவுத்து விட்டு பார்த்திருக்கேன், அவர் பிடிச்சி கேட்க மாட்டாருங்கிற தைரியத்தில் உனக்கு பேசிட்டு இருக்காங்க. அவரு சொல்றது வந்து என்ன, அதுக்குள்ளேயும் பேசினா எப்படி, அதுக்குள்ளேயும் எப்படிங்க நீங்க நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம், நீங்க டக்கு டக்குன்னு திரும்புறீங்களேங்கிறானுங்க. இன்னைக்கு வீரபாண்டியன் பேசியிருக்கிறாரு. அவர் ஒரு மாதிரி சொல்றாரு, அதாவது நாங்க திமுக கூட்டணியில் இருந்தோம், வெற்றி பெற்றோம், இப்போது திமுக கூட்டணியில் இருக்கிறோம், ஆனால் நாளைக்கு எப்படி இருக்கும் என்று தெரியாது, தேர்தல் வரும்போது நாங்க வந்து முடிவு எடுத்துப்போம். கூட்டணிங்கிறது தேர்தலுக்கு தான். தேர்தல் கூட்டணியில் நீ போன வாட்டி இருந்த, அடுத்த வாட்டி இருக்க போறியா இல்லையான்னு சொல்லி மனசாட்சி உள்ள நம்ம என்ன தெரிஞ்ச ஆட்டை கலைஞ்சு போச்சு. நம்ம வந்து நமக்கு நாமே தான் கிளியரா இருந்து. இதுக்கெல்லாம் காரணம் திமுக தலைவர் மீது உள்ள தப்பு. இது ஒரு கொள்கை கூட்டணி அப்படின்ட்டு 10 வருஷம் பிடிச்சி இறுக்கி அணைச்சு கொண்டு வந்துட்டாரு. அவங்க பெத்த பர்சா பார்த்து இல்ல, திமுக கூட்டணியிலிருந்து விலகிய மற்ற கட்சிகளுக்கு இந்த சுய பச்சாதாபமோ குற்ற உணர்வோ தேவை கிடையாது. காங்கிரஸை மட்டும்தான் திமுக காரங்க வந்து துரோகின்னு சொல்லுங்க. கூச்சப்படாம வாங்க. இங்க இருக்கும்போது விசிகாவியோ இடதுசாரிகளையோ இன்னும் திமுக தலைவர்கள் யாரும் விமர்சிக்கல. அதனால நீங்க கம்முன்னு இருக்கலாம். நீங்களா டெய்லி வந்து மீடியாவுக்கு முன்னாடி வந்து நாங்க அன்னைக்கு ராத்திரி 7 மணிக்கு அதிமுகவும் திமுகவும் பேசுச்சுன்னா சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு ஜோக்கர் மாதிரி போயிடும். ரிசல்ட் வந்துட்டு இருக்கும் போதே முதுகுல குத்திட்டு கிளம்புன காங்கிரஸுக்கு இவங்க வந்து இப்ப பண்ணும்போது
அதிமுக கூட திமுக பேசல என்ன தவறுன்னு இல்ல சூர்யா வெற்றி கொண்டான்னு தெளிவா சொல்லிட்டாரு. சில பார்ட்டிங்க வந்து எங்ககிட்ட பேசினாங்க. நாங்க என்ன சொன்னோம், நாங்க திருமாவை வந்து சிஎம் ஆக்குறோம்னு சொன்னோம். நாங்க வந்து அமைச்சரவையில பங்கு பெறல அப்படின்ட்டோம். அப்போ திருமா சிஎம் ஆகிறது இவங்களுக்கு யாருக்கும் அதையும் சொல்லிட்டாரு. காங்கிரஸ்க்கு அதிமுக அப்படி சொல்லி இருந்துச்சுன்னா அது புத்திசாலித்தனமான முடிவுங்கிறேன். திமுகவுக்கு பதிலாக தாவேக்காவை வந்து நாங்க இந்தியா கூட்டணிக்குள்ள சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தா தாவேக்கா வந்து அதுல இன்ட்ரெஸ்டா காமிக்கல. அவங்களுக்கு வந்து இந்தியா டெல்லி மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு வந்து ஆர்வமே கிடையாது அவங்களுக்கு. அதனால ராஜ்யசபா எம்பி அது என்ன ஒரு பெரிய பதவியா, எவனோ ஒருத்தர் ஒரு த்ரெட் லக்கி போட்டோன்னு பிரவீன் சக்கரவர்த்தி கொடுத்துட்டாங்க. எம்ஜிஆர் ஏன் ஜெயலலிதாக்கு பயந்தாரு? டெல்லிக்கு போய் பவர் சோர்ஸா மாறிட்டா என்ன பண்றது? இதுல இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம பேச வந்து விட்டுட்டு பேசிட்டோம். இப்ப சோஃபாவில் ஒன்று போட்டு திரும்ப போட்டு சாத்துறாங்க. ஐயோ நம்ம வந்து ஐயோ அப்படின்னு தான் பார்க்கணும். முன்னாடிலாம் வந்து ஏறி குதிச்சு போய் நம்ம வந்து ஜம்ப் அடிச்சு எங்க அண்ணன் இல்லைங்க, இவர் ஆஃபீஸ்க்கு வந்து எதாச்சும் சோஃபா வந்தது, ஆஃபீஸை வந்து ஆல்டர் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல சோஃபா வந்து இறங்குறதுங்கிறது வந்து ஒரு இயல்பான விஷயம் தான். ஆனா அடுத்த நாள் சிவி சண்முகம் வீட்டுக்கும் ஒரு சோஃபா போச்சுங்கிற போதுதான் இது வந்து கொஞ்சம் சந்தேகத்துக்குரியதா மாறி. இந்த ஃபுட் பிளாகர்ஸ் எல்லாம் யதார்த்தமா அந்த கடவுளியா வந்தாங்கல்ல, அது மாதிரி ஆயிடுச்சு. பரவாயில்ல, எனக்கு என்னமோ இந்த சோபாக்கும் முதலமைச்சருக்குமே ஒரு பெரிய தொடர்பு இருக்கு. நீங்க கூட பாருங்க, சேர் ஒண்ணு புதுசா வாங்கி போட்டிருக்காங்க. எல்லா ஊடகங்கள்லயும் முதலமைச்சர் மரநாற்காலியிலிருந்து செயற்கை லெதர் நாற்காலிக்கு மாறி இருக்கிறார். இது ஒரு மாற்றம். அதுக்கு வந்து முதலமைச்சருக்கு உட்காரும் இடத்தில் மாற்றம். இல்ல இது அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைத்த வெற்றின்னு ஏடிஎம்கே கொண்டாடுறாங்க. ஏன்னா நேத்து தான் அந்த சொன்னாரு, உங்க நாற்காலியில் ரெண்டு கால் வந்து திமுக உடையது. அதான் வீல் சேருக்கு மாதிரி, ரவுண்ட் அடிக்கிற நாற்காலிக்கு மாறிட்டாரு. ஓகே, அது இல்ல புதிய தலைமுறையில தான் அது மாற்றம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஆட்ட திருப்புனர் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அது வந்து சேர திருப்புறவர் தான் கடைசியில அப்படிங்கிறது தெரியும். தந்திலையும் போட்டாங்க. இல்ல தந்தில ரொம்ப கிளியரா போடுறாங்க. வெறும் விஜய் எல்லாம் போறது இல்ல, ஜோசப் விஜய் எல்லாம் போறது இல்ல, சிஎம் விஜய் அவ்வளவுதான். இதுக்கு முன்னாடி அவங்க வேற யாருக்கும் இப்படி போட்டது இல்ல, சிஎம் விஜய் மட்டும் தான் போடணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து அவங்க வந்து சேனல் நம்ம பேசுறது வந்து 2 இருக்கு. தந்தியினுடைய வெப்சைட் ஒன்று இருக்கு, தந்தியினுடைய பத்திரிகை ஒன்று இருக்கு, தந்தியினுடைய டிவி இருக்கு. தந்தி டிவி கிட்டத்தட்ட வந்து தாவேகா வாங்கிருச்சு. சமையல் மந்திரம் எதுல ஓடுது? அது வேற சேனல்ல. அந்த காலத்துல கேப்டன் டிவில வந்துட்டு இருந்ததுங்க. கேப்டன் உசுரோட இருக்கிற காலத்துல இது வேறு. புரிய வேண்டியவங்களுக்கு புரியும். மீண்டும் சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாலிடிக்ஸ் பேசுறோம். பாலிடிக்ஸ்